ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி பாரதி கிட்ட உங்கள் புருஷனை கண்டுபிடிச்சி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சு கொடுக்குறப்பல செம எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதி பாரதியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டையில் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொன்னோன்னே, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், இருக்கட்டும். நான் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி வந்து நீங்கள் உங்கள் புருஷன் மேலே வந்து இவ்வளோ பாசத்தோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு, உங்களுக்கும் புருஷனுக்கும் ஏதாவது சண்டை வந்திருக்கா, உங்களை வந்து அவர் கஷ்டப்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா யோசிப்பாங்க, உங்கள் புருஷன் வந்து ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஒன்றா? அதெல்லாம் ஏகப்பட்டது வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் வாங்கினதில் ஒன்று கூட உங்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா, ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க எனக்கு அவர் வாங்கி கொடுத்தது எல்லாமே பிடிக்கும் அப்படிங்க. பிடிக்கிறதுங்கிறது வேறங்க, மனசுக்கு தொடுற மாதிரி வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பார்ல, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து நடந்த விஷயத்த, ஒரு நாள் திடீர்னு என் பிறந்த நாள் வந்துச்சு. அன்றைக்கி அவர் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சர்ப்ரைஸாக எனக்கு என் பிறந்த நாளை மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நான் எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் அமைதியாக இருந்தேன். அன்றைக்கி ராத்திரி வந்து அவர் கரெக்டாக எனக்காக வந்து ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு என் காலில் வந்து அவரே வந்து மாட்டி விட்டுட்டு என் காலுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு, என்ன பாரதி, நான் உன்னை வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல நினச்சிட்டியா? நான் சொல்லாமல் இருந்தால் நீ வந்து எவ்வளோ தூரம் என் மேலே வந்து அன்பு பாசத்தோடு என் மேலே கோவப்படுறியா இல்லையான்னு சும்மா வந்து ஒரு விளையாட்டுக்கு வந்து பொறுமையாக இருக்கியான்னு பார்த்தேன். ஆனால் நீ வந்து என் மனசை ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் ஆதி பாரதி அப்படியே வந்து தோளில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கண் கலங்கி, என்னாச்சு, ஏன் கண் கலங்குற பாரதி? எப்போவுமே நம்ம வந்து சந்தோஷமாக தான் இருப்போம், நம்மளை வந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஆதி வந்து சொல்லியிருக்க விஷயத்த வந்து பாரதி கிட்ட வந்து சொன்னோன்னே, எப்படிங்க இவ்வளோ வந்து அன்பு பாசத்தோட 2 பேரும் வந்து காதலிச்சிருக்கீங்க? அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க? உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து என்ன சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அதுதாங்க எனக்கும் புரியலை. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து சண்டை வர்றதுக்கான வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது சண்டைப்பட்டு உங்களை கோவப்பட்டு திட்டியிருக்காரா அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. என் மேலேயும் சரி, தமிழ் மேலேயும் சரி, அவர் எப்போவுமே வந்து அன்பு பாசத்தை வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காரு தவிர, ஒரு நாள் கூட வந்து எங்களை வந்து பிடிக்கல, கோவப்பட்டு எங்களை வெறுத்து ஒதுக்குனதே கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு நல்ல புருஷனை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்கவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். லக்ஷ்மி அம்மாவும் சரி, இந்த பக்கம் பாட்டியும் வந்து கீழே வந்து வேறு பக்கமாக வந்து எப்படி வந்து திட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்படியாவது வந்து இந்த அறிவு வேறு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு மறுபடியும் திரும்ப ஆதி வந்து கரெக்டாக பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நிச்சயமாக உங்கள் புருஷன் உங்களை தேடி வருவார். அப்படி வர்றப்ப நீங்கள் அவரை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் உங்கள் கூட உங்களை தேடி வந்து உங்கள் புருஷன் வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு ஆதி தன்னோட வாயாலேயே வந்து பாரதி கிட்ட சொன்னோன்னா, பாரதி வந்து கண் கலங்கி அப்படியே வந்து அழுதுடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல என்னாச்சு பாரதி, நான் சொன்னோன்னே வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் புருஷன் உங்ககிட்ட வந்து சேருவார் அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை அது ஒன்றும் கிடையாதுன்னு லைட்டாக ஆதியே தன்னோட வயால் வந்து இந்த பக்கம் உங்கள் புருஷன் வந்து நிச்சயமாக உங்கள் கூட வந்து சேருவாங்க, இது நான் வந்து என் மனசுக்கு அப்படி தான் தெரியுது, இவ்வளோ அன்பு பாசம் வச்சவர் என்னக்க ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சாலும் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்டாருன்னு நான் மனசார நம்புகிறேன், என் மனசு சொல்லுது அப்படின்னு மேற்கொண்டு வந்து ஆதி சொன்னால், என் மனசு சொன்னால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு வேற சொல்கிறாரா? ஏன்னா ஆதிக்கு மனசு வந்து வாசுவோடதாச்சே, பாரதியை விட்டு கொடுப்போங்குமா என்ன? அதை பார்த்துட்டு பாரதி வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.